எஸ்ஆர்எச் ஏங்க நட்ராஜனை விளையாட வைக்கிறது இல்ல? சிம்ரஜன் சிங் பதிலாச்சு விளையாட வச்சிருக்கலாமே நட்ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டேட்டர், ஒரு பிரபலமான கமெண்டேட்டர் மட்டுமல்லாமல் ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரரான நம்ம பத்ரிநாத் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. எஸ்ஆர்எச்ல ஏங்க நட்ராஜனை விளையாட வைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு புலம்பிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நடுவுல முத்து வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தாரு போல. யோ அவர் டெல்லி கேபிட்டல்ஸ் போயிட்டாரியா, அவர் ஆல்ரெடி இன்ஜுரியில இருக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லியிருப்பாரு போல. அப்புறம் மன்னிக்கவும் மக்களே, அவர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் போயிட்டாரு போலன்னு சொல்லிட்டு நம்ம பத்ரி வந்து அப்பாலஜைஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு ஒரு கேள்வி, நீங்க ஒரு கிரிக்கெட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு வீரர், கிரிக்கெட் யூடியூப் சேனல்ல வந்து இவ்வளவு பேசிட்டு இருக்க, மேட்ச் அனாலிசிஸ், டீம் அனாலிசிஸ் எல்லாத்தையும் யூடியூப் சேனல்ல போடுறீங்க, கமெண்டேட்டராவும் இருக்கீங்க. அப்படின்றப்போ நட்ராஜன் எஸ்ஆர்எச்ல இல்லைன்னு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அது இல்லாம நட்ராஜன் மாதிரி ஒரு பிளேயரை விளையாட வைக்கலாம், அதை ஃபேக்ட் செக் பண்ணிட்டாச்சு நீங்க இந்த மாதிரி பேசிருக்கணும்ல. எப்படி இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஃபாரம்ல வந்து நீங்க அந்த ஃபேக்ட் செக் பண்ணாம அந்த விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. எவ்ரிவன் மேக்ஸ் a மிஸ்டேக். ஆனா இது பிளண்டர்ன்ற மாதிரி இருந்துச்சு. இது நெக்ஸ்ட் டைம் வந்து அவர் திருத்திக் கொள்வார் என்று நாங்க நினைக்கிறோம்.